இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கொள்கை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் பரபரப்பு வாதம். வழக்கு பதிவு செய்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிஐ கைது ஏன் என கேள்வி. தமிழ்நாட்டில் மேலும் ஒரு அமெரிக்க நிறுவனம் 2000 கோடி ரூபாய் முதலீடு. சிகாகோவில் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. பினராயி விஜயன் அரசு பதவி விலக கோரி கேரளாவில் காங்கிரஸ் போராட்டம். போலீசார் தடியடியில் பலருக்கு படுகாயம் ஏற்பட்டதால் பதற்றம். தமிழ்நாட்டில் மேலும் 3 சுங்கச்சாவடிகள் அமைக்க பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. குறைந்த தூரத்தில் அடுத்தடுத்து அமைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. வடக்கு ஆந்திரா அருகே உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று அறிவிப்பால் மக்கள் அச்சம். வணக்கம். வணக்கம். அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் முன்னிலையில் அந்நாட்டின் ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தமிழ்நாட்டுக்கு அதிக அளவு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் 17 நாட்கள் அரசு பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் கடந்த மாதம் 29ஆம் தேதி சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றார். அப்போது 6 நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் 4100 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எலக்ட்ரோலைசர்கள் உற்பத்தி மற்றும் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் தொழிற்சாலையை செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைக்க ஓமியம் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த 31ஆம் தேதி கையெழுத்தானது. அதனைத் தொடர்ந்து சிகாகோ நகரில் நேற்று முன்தினம் ஈட்டன் மற்றும் அஷ்யூரன் நிறுவனங்களுடன் திரு ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அதே சிகாகோ நகரில் நேற்று ட்ரில்லியன்ட் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு அரசு சார்பில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. ட்ரில்லியன்ட் நிறுவனத்தின் உற்பத்தி அலகு மற்றும் உலகளாவிய மையம் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது. மேலும் உலகின் மிகப்பெரிய காலணி மற்றும் ஆடைகள் தயாரிப்பு நிறுவனமான அமெரிக்காவின் நைக் நிறுவன நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய திரு ஸ்டாலின் தமிழ்நாட்டில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். தமிழ்நாட்டில் தோல் அல்லாத காலணிகளின் உற்பத்தியை மேலும் விரிவுபடுத்துவது மற்றும் சென்னையில் காலணி வடிவமைப்பு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். சென்னையில் ஏற்கனவே 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி வரும் ஆப்டம் நிறுவன நிர்வாகிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் செழித்து வளரும் சுகாதாரத்துறைக்கு ஏற்ற திறமை குழுவை உருவாக்குவதற்கான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசித்தார். மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் திரு கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த உச்சநீதிமன்றம் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கும் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கும் நிலையில் சிபிஐ தொடர்ந்த வழக்கில் ஜாமீன் கிடைக்காததால் அவர் திகார் சிறையில் இருந்து வருகிறார். சிபிஐ தம்மை கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் வழங்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் திரு சூரியகாந்த், திரு உஜ்ஜல் புயன் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி, இந்த வழக்கில் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத சிபிஐ அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்ததால் கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக சுட்டிக்காட்டினார். இது ஒரு இன்சூரன்ஸ் கைது என்றும் சிறையை விட்டு கெஜ்ரிவால் வெளியே வந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்துள்ளதாகவும் திரு அபிஷேக் சிங்வி கூறினார். டெல்லி முதலமைச்சராக உள்ள திரு கெஜ்ரிவால் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்லக்கூடியவரோ அல்லது விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பவரோ அல்ல என்று அவர் தெரிவித்தார். வழக்கு தொடர்பான ஆவணங்கள் டிஜிட்டல் வடிவத்தில் உள்ளதால் அவற்றை கலைக்க முடியாது என்றும், இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு மணீஷ் சிசோடியா, திரு சஞ்சய் சிங், திரு விஜய் நாயர், திருமதி கவிதா உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதற்கு மறுப்பு தெரிவித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு எஸ்.வி. ராஜு, இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திருமதி கவிதா, திரு மணீஷ் சிசோடியா என அனைவரும் விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் என அணுகிய பின்னரே உச்சநீதிமன்றம் வந்ததாகவும், அதற்கு முன் உச்சநீதிமன்றம் அவர்களது மனுக்களை ஏற்கவில்லை என்றும் கூறினார். சாட்சிகளின் வாக்குமூலங்கள் அனைத்தும் திரு கெஜ்ரிவாலை நோக்கியே உள்ளதால் அவர்தான் வழக்கில் பிரதானமானவர் என்று அவர் தெரிவித்தார். வாரண்ட் இருந்தால் கைது செய்யலாம் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருப்பதால் திரு கெஜ்ரிவாலை கைது செய்தது செல்லும் என்று திரு ராஜு கூறினார். திரு கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கினால் டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு அது களங்கத்தை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். 3 பக்க தீர்ப்பை எழுத டெல்லி உயர்நீதிமன்றம் 7 நாட்கள் எடுத்துக்கொண்டது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்தனர். கேரளாவில் முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம் ஏற்பட்டது.
ஆளும் கூட்டணியில் உள்ள நிலாம்பூர் தொகுதி எம்எல்ஏ திரு அன்வர், முதலமைச்சரின் அரசியல் செயலாளர் திரு சசி, சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அஜித்குமார் ஆகியோர் அமைச்சர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இக்குற்றச்சாட்டு குறித்து உயர்மட்ட அளவில் விசாரணை நடத்த முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி இளைஞர் காங்கிரசார் திருவனந்தபுரத்தில் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். தடுப்புகளை வைத்து அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். ஆனால் அவைகளை தள்ளிவிட்டு காங்கிரஸ் தொண்டர்கள் முன்னேறியதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனையடுத்து அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். போலீசார் தடியடி நடத்தியதில் இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் திரு அபின் வர்கே உள்ளிட்ட பலர் காயமடைந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் தொண்டர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததால் அந்த பகுதியே போர்க்களம் போல காட்சியளித்தது. தமிழ்நாட்டில் புதிதாக 3 சுங்கச்சாவடிகள் திறக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கும் நிலையில் செஞ்சி அருகே சுங்கச்சாவடி திறக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிக அளவில் 60க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இயங்கி வருகின்றன. பாதி சுங்கச்சாவடிகளில் முதல் 6 மாதத்திலும் மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் அடுத்த 6 மாதங்களிலும் கட்டணம் உயர்த்தப்படுகின்றன. ஏற்கனவே சில சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், கட்டணத்தை குறைக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே கடந்த 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 25 சுங்கச்சாவடிகளில் 5% முதல் 7% வரை கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் நங்கிலிகொண்டான், கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் கரியமங்கலம் ஆகிய 3 இடங்களில் புதிய சுங்கச்சாவடிகள் திறக்கப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. அவற்றின் கட்டண விகிதங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கும் சூழலில் நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியை திறக்க வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மாவட்டத்தில் பின்தங்கிய பகுதி இதில் இந்த டோல்கேட்டு தேவையில்லாமல் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் சென்னை போகிறதுக்கு 3 டோல்கேட்டும், பாண்டிச்சேரி போகிறதுக்கு 1 டோல்கேட்டும் நாங்கள் கட்டின்னு இருக்கிறோம். இது மீண்டும் இன்னொரு டோல்கேட்டு எங்களுக்கு தேவையில்லாத போடுறாங்க. இது சாமானிய மக்களுக்கு, ஏழை நடுத்தர மக்களுக்கு மிகவும் பாரமாக உள்ளது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக இந்த டோல்கேட்டை நீக்கணும். விழுப்புரம் நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வர 60 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும், அதே நாளில் திரும்ப 95 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாகம்பட்டி சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வர 60 ரூபாய் முதல் 400 ரூபாய் வரையும், ஒரே நாளில் திரும்ப 90 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை கரியமங்கலம் சுங்கச்சாவடியில் ஒருமுறை சென்று வர 55 ரூபாய் முதல் 370 ரூபாயும், ஒரே நாளில் திரும்ப 555 ரூபாய் வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களை மழை வெள்ளம் புரட்டி போட்டுள்ள நிலையில் வடக்கு ஆந்திரா அருகே புதிதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் விஜயவாடா நகரம் வெள்ளத்தால் முற்றிலும் முடங்கியுள்ளது. கிருஷ்ணா, என்டிஆர், பல்நாடு உள்ளிட்ட பல மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விஜயவாடாவில் தற்போது வெள்ளம் வடிய தொடங்கியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு, குடிநீர் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. ஆந்திராவில் என்டிஆர் மாவட்டம் உள்ளிட்ட வெள்ளம் பாதித்த பல்வேறு பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். மழை வெள்ளத்தால் ஆந்திராவில் 6.44 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 1.69 லட்சம் ஹெக்டேர் அளவில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதாகவும் 3312 கிலோமீட்டர் சாலைகள் சேதமடைந்துள்ளதாகவும் மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் கம்மம், நல்கொண்டா, ஹனுமகொண்டா, முலுகு, பத்ராதி, கொத்தகுடம் மாவட்டங்களில் நிவாரண நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதனிடையே வடக்கு ஆந்திரா, தெற்கு ஒடிஷா கடற்கரை பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 2 நாட்களில் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்றும், இரு மாநிலங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. குஜராத்திலும் தற்போது மீண்டும் கனமழை வெளுத்து வாங்குவதால் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்கள் தவித்து வருகின்றனர். சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். குஜராத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வழிவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்ச் மற்றும் சௌராஷ்டிரா பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் வெள்ளம் மற்றும் இயற்கை பேரிடரால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 49ஆக உயர்ந்துள்ளது. மாணவர்களை சுயமாக சிந்திக்க வைக்கும் தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் இந்தியாவிலேயே தலை சிறந்தது என்று ஆளுநருக்கு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். நாடு முழுவதும் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த தினமான செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு வண்டலூரில் நடைபெற்ற விழாவில் செங்கற்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த 11 ஆசிரியர்கள் உட்பட மாநிலம் முழுவதும் 385 ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன.
நிகழ்ச்சியில் பேசிய திரு உதயநிதி, அரசு பள்ளியில் படித்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிப்பதாக குறிப்பிட்டார். நீதிக்கட்சி தொடங்கி திராவிட மாடல் ஆட்சி வரை 100 ஆண்டு வரலாறு கொண்டது தமிழ்நாட்டு கல்வி என்று கூறிய அவர், இந்த கல்வி முறையை குறை சொல்பவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அவமானப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய தமிழ்நாடுடைய பாடத்திட்டத்தில் படித்த எத்தனையோ பேர் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள்லாம் வந்திருக்கிறாங்க. வீரமுத்துவேல் மாதிரி இஸ்ரோவில் பெரிய பொறுப்புலையும் இருக்காங்க. நம்முடைய அரசு பள்ளியில் உங்களிடம் படித்த மாணவர்கள் பல பேர் இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் ஐடி துறையில் பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கல்வி முறையை குறை சொல்றதை எந்த நாளும் நாம் ஏற்க முடியாது. அப்படி யாராவது குறை சொன்னால் அது நம்முடைய பள்ளி மாணவர்களை, நம்முடைய ஆசிரியர்களை அவமதிக்கிறதுக்கு சமம். இதனிடையே ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பட்டுக்கோட்டையில் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் 101 ஆசிரியர்களையும் ஒரே இடத்தில் இருபுறமும் நிற்க வைத்து அவர்களுக்கு மலர் தூவி இனிப்புகள் வழங்கி மாணவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர். தமிழகம் முழுவதும் ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு பள்ளிகளில் விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இனி வருவது செய்தி துளிகள். கொல்கத்தா ஆர்ஜி கர் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்புணர்வு செய்து கொடூரமாக கொல்லப்பட்ட விவகாரத்தை மறைக்க போலீசார் தங்களுக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சிப்பதாக உயிரிழந்த பெண் மருத்துவரின் பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கொல்கத்தாவில் நடந்து வரும் தொடர் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர்கள், தொடக்கத்திலிருந்தே இவ்வழக்கை மூடி மறைக்க மேற்குவங்க காவல்துறை முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினர். தொலைதூர கல்வி திட்டத்தில் போலியாக ஆசிரியர்களை கணக்கு காட்டி மானியக் குழுவை ஏமாற்றியதாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க தலைவர் திரு வைத்தியநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களின் பெயர்களையும் தகுதியே இல்லாத பலரின் பெயர்களையும் தொலைதூர கல்விக்கான ஆசிரியர்களாக பட்டியலிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி அருகே உள்ள நவகுடியைச் சேர்ந்த திருமுருகன் துர்காதேவி தம்பதியின் பிறந்து 7 நாட்களே ஆன பெண் குழந்தை இருதய அறுவை சிகிச்சை செய்வதற்காக போலீஸ் பாதுகாப்புடன் 2.5 மணி நேரத்தில் கோவைக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. கோவை தனியார் மருத்துவமனையில் நடந்த இந்த அறுவை சிகிச்சைக்காக திருச்சியிலிருந்து கோவை செல்லும் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதபடி கிரீன் காரிடர் அமைக்கப்பட்டது. அவசர காலத்தில் விரைந்து செயல்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கும் போக்குவரத்தை சரி செய்த போலீசாருக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணப்பதிவுக்காக சனிக்கிழமைகளில் வழக்கமாக செயல்படும் 100 சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கும் இந்த விடுமுறை விடப்பட்டுள்ளது. அடுத்து வரும் சனிக்கிழமைகளில் வழக்கம் போல் சார் பதிவாளர் அலுவலகங்கள் செயல்படும் என்று பதிவுத்துறை அறிவித்துள்ளது. புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் நடுக்கடலில் சிறைப்பிடிக்கப்பட்ட நிலையில் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்தை தடுக்காவிட்டால் மிக பெரும் போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். இலங்கை அரசின் தொடர் அத்துமீறல்களால் தமிழ்நாடு மீனவர்களின் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி இருப்பதாகவும், ஆனால் மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ஒரே நாளில் 79 பேர் காய்ச்சலால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதியாகியுள்ளது. தொடர் மழை காரணமாக டெங்கு பாதிப்பு பதிவாகியிருப்பதாக கூறிய ராஜாஜி மருத்துவமனை பொறுப்பு முதல்வர் திருமதி செல்வராணி, சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள 2 பேரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் அவர்களின் இருப்பிடங்களுக்கு சென்று வேறு யாருக்கும் டெங்கு பாதிப்பு இருக்கிறதா என ஆய்வு நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் இன்று ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. முகூர்த்த தினம் என்பதால் அதிகாலை முதலே நடைபெற்ற திருமணங்களால் கோயில் வளாகம் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது. கோயிலை சுற்றியுள்ள சன்னதி தெரு, ரத வீதிகள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் உள்ள அனைத்து மண்டபங்களிலும் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றன. கோவையில் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள ஜல்லிக்கட்டு காளை மற்றும் சுழலும் உலக உருண்டை வெண்கல சிலைகளுடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். மேலை நாடுகளுக்கு இணையாக கோவை நகரை அழகுபடுத்தும் வகையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு பணிகளின் தொடக்க விழாவில் கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திகுமார், மாநகராட்சி ஆணையர் திரு சிவகுரு பிரபாகரன், காவல்துறை ஆணையர் திரு பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலக முதுகு தண்டுவட பாதிப்பு தினத்தையொட்டி திருவண்ணாமலையில் 100க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டோர் ஊர்வலம் நடத்தினர். முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டால் அது நிரந்தர ஊனமல்ல, சிகிச்சை பெற்று மறுவாழ்வு பெறலாம் என்ற விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி அவர்கள் பேரணியாக சென்றனர்.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 151 புள்ளிகள் சரிந்து 82,201 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிஃப்டி 53 புள்ளிகள் சரிந்து 25,145 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி சவரன் 53,360 ரூபாயாகவும் கிராம் 6,670 ரூபாயாகவும் உள்ளது. இதுபோன்று வெள்ளி விலையிலும் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 90 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் தரப்பில் பரபரப்பு வாதம் வைக்கப்பட்ட நிலையில் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் அந்நாட்டின் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2,000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கேரளாவில் முதலமைச்சர் பினராயி விஜயன் பதவி விலக வலியுறுத்தி போராட்டம் நடத்திய இளைஞர் காங்கிரசார் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பதற்றம் நிலவுகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.